இந்த ஆப்ஸுக்கு மேக்ஸிமம் நான் ஒர்க் பண்ண மாட்டேன். அப்படி பண்ணாலும் இந்த ஒரு 6 ஒர்க் அவுட் தான் பண்ணுவேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம அப்பர் ஆப்ஸை டார்கெட் பண்ணுற மாதிரி ஒரு வேரியேஷன், அதுக்கு சேர் கிரன்ச்சஸ் கரெக்டான ஃபார்மில் பண்ணிங்கன்னா 15 கஷ்டமாக தான் இருக்கும். செகண்டு நம்ம லோவர் ஆப்ஸை டார்கெட் பண்ணுற மாதிரி ஒரு வேரியேஷன், அதுக்கு டோ டு பார். உங்களோட அப்பர் பாடி ரொம்ப இந்த மாதிரி பெண்ட் ஆச்சுன்னா தேவையில்லாமல் எனர்ஜி வேஸ்ட் பண்ண வேணாம், 90 டிகிரிலேயே பண்ணிக்கோங்க. நம்ம ஆப்ளிக்ஸை டார்கெட் பண்ணுறதுக்கு சைட் பிளாங்க்ல ஹிப் ரைஸ். அப்புறம் நான் ஒரு கேலஸ்தெனிக்ஸ் அத்லட், ஸோ என்னோட ஸ்டாட்டிக் ஸ்கில்லுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு 3 ஐசோமெட்ரிக் ஒர்க் அவுட், எல் சிட், ஹோலோ பாடி, பிளாங்க். அவ்வளோதான். ஓகே, அடங்க பாஷா மாறுற பயணத்தில் இன்றைக்கி நாள் 15 காலையில் 500 ஸ்கிப்பிங் பண்ணிவிட்டு வழக்கம் போல் ஹேண்ட்ஸ்டாண்ட் ஷேப்ஸுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இன்றைக்கி எல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே பண்ணிட்டோம் போல், காலையிலே டயர்ட் ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு நல்ல செய்தி நண்பர்களே, ஃபைனலி நம்ம டிஸ்கண்டினியூ பண்ண காலேஜிலேருந்து டிசியை வாங்கியாச்சு. ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சாலும் வேலை முடிஞ்சுதுனான்னு அதை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த காலேஜில் கொடுத்துட்டேன். மண்டேலேருந்து இப்போ நம்ம ஜாலியாக காலேஜுக்கு போகலாம். இது எல்லாம் முடிக்கவே பாதி நாள் ஆயிடுச்சு. அப்புறம் நம்ம ஆன்லைன் கிளாஸ் எடுத்துகிட்டு நேற்று ஹேண்ட்ஸ்டாண்ட் சேலஞ்சு போட்டோம்ல, அந்த வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் 6 நிமிஷம் 7 நிமிஷம்னு இருக்குது. அதை 1 நிமிஷத்துக்கு கொண்டு வரதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. அப்படியே என்னோட ஒர்க் அவுட்டை பார்த்தோம்னா இன்றைக்கி வெறும் புல் தான். ஸோ கொஞ்சம் அதிகமாக பண்ணலாமே 10 கேஜி பேக்கில் போட்டேன். ஏன்னா 40 கேஜி வரைக்கும் தான் என்கிட்ட பிளேட் இருக்குது. நான் எதிர்பார்த்ததோட கொஞ்சம் ஈஸியாகவே புல் பண்ண முடிஞ்சுது. அப்படியே ஒரு 25 கேஜி பிளேட்டில் ரோயிங்ஸை போட்டு புல் ஒர்க் அவுட் முடிச்சிட்டேன். அப்புறம் நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்ல ஒரு ஆப்ஸ் ஒர்க் அவுட், அதை போட்டு இன்றைக்கான நாளை முடிச்சிட்டேன். பாய்.